காவிரியை மீட்டெடுப்போம், சத்தத்தையே காணும். கச்சத்தீவை மீட்டெடுப்போம், இதுதானே பிரச்சனை. ஈழத்தமிழர்களுக்கு என்னையா தீர்வு? ஏதாவது கொண்டு இருக்கா? ஆக மொத்தம் திரைப்பட கொட்டகையிலிருந்து ஒருவரை முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறார்கள் தமிழர்கள். ஏன் திரைப்பட கொட்டகையே நடந்தது திமுகவில், சினிமாவே நடந்தது. அப்போ மகன் 2 பேரும் போட்ட ஆட்டம், மருமகன் மாமியார்லாம் போட்ட ஆட்டம். 2 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கான். யாருக்கு? திமுகவுக்கு 2 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கான். கிளாம்பாக்கத்தில் விட்டுருந்தா இன்னும் 10 சீட்டு ஜெயிச்சிருக்கும். பஸ்ஸை பூரா நிறுத்திட்டீங்க. பஸ்ஸை நிறுத்தலைன்னா தாவேக்கு இன்னும் 10 சீட்டு ஜெயிச்சிருக்கோம், திமுக 10 சீட்டு தோற்றுருக்கும். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தான் திராவிட இயக்கம் முடிச்சு வைக்கப்பட்டது. ஸ்டாலின் சொல்லுவார்ல அது விஎஸ் பாபு சொன்னார், பிஸ் பிஸ். உங்கள் கதை முடிஞ்சதியா? ஒரு கந்துவட்டி பார்ட்டி. அப்போது மக்கள் என்ன நினைக்கிறான்? 2 கோடி பேர் நீங்கள் மக்களுக்கான தலைவன். இப்போவே அந்த எதிர்பார்ப்பு வந்திருக்கு. அதை நீங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். திராவிட இயக்கம் தனிநபர் பழி வாங்குதலை போலீஸை பயன்படுத்தி தான் செய்வான். போய் அவனை தூக்கிட்டு வா. தனிநபர் பழி வாங்குதல் அதிகாரம் வந்தால் அவனே தெருவுக்கு வந்து அதே ஆள் அடி வாங்கி மிதிப்பான்.